கேரளாவின் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. பறவைகளிடம் இருந்து மனிதருக்கு தற்பொழுது வரை பறவை காய்ச்சல் பரவவில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பறவை காய்ச்சலுக்கான டானிக், ஃப்ளூ தடுப்பு மருந்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கையிருப்பில் உள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், இந்த பறவை காய்ச்சல் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? கேரளாவில் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் ஆகிய மாவட்டங்கள்ல பறவை காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய கோழி மற்றும் மாட்டு இறைச்சி வண்டிகள்ல கிருமி நாசினி மருந்துகள் அடிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் 13 எல்லையோர மாவட்டங்கள்ல இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது சுகாதாரத்துறையின் தரப்புல தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த பறவை காய்ச்சலுடைய அறிகுறிகளான 3 முதல் 5 நாட்கள் தொடர் காய்ச்சல், சுவாச கோளாறு, மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட அறிகுறிகள் இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் தனிமையில வைக்கவும் தொடர்ந்து ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல தற்போது வரைக்கும் பறவை காய்ச்சல் பாதிப்பு என்பது கண்டறியப்படவில்லை எனவும் பொதுமக்கள் யாரும் பீதி கொள்ள வேண்டாம் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சி கடிகள் மற்றும் கோழி பண்ணைகள்ல பணிபுரியவர்கள் தசை வழியாக பறவை காய்ச்சல் பரவ வாய்ப்பிருப்பதால கோழி கடைகள்ல பணிபுரிவோர் கட்டாயம் கையுறை அணிந்து பணிபுரிவதை சுகாதாரத்துறையும் வலியுறுத்தியிருக்கிறது. அதே போல பறவை காய்ச்சல் தடுப்பு மருந்தான டானிக் ஃப்ளூ என்கின்ற மருந்து அனைத்து கடைகளிலும் மருத்துவமனைகளிலும் கையிருப்பில் இருப்பதாகவும் அவற்றை தொடர்ந்து பறவைகளுக்கு செலுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பறவைகள் 7 முதல் 10 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும் எனவும் பின்னர் அது இறந்துவிடும் என்பதால உயிரிழந்த கோழிகள் எதையுமே கடைக்காரர்கள் வாங்கி விற்பனை செய்ய வேண்டாம் என சுகாதாரத்துறையின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.